ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி போர்பன் பிஸ்கட் கேக் செய்ய போகிறேங்க. வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 பாக்கெட் போர்பன் பிஸ்கட் கேக் இதை பிரித்து நம்ம வரிசையாக அடுக்கிக்கலாம். இப்போ பிஸ்கட் வரிசையாக அடுக்கி வச்சாச்சுங்க. இந்த பிஸ்கட்டெல்லாம் மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பிஸ்கட் தூளாக மிக்ஸி ஜாரில் அரைச்சாச்சுங்க. அடுத்து சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சுகர் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்திக்கங்க. சுகர் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்திக்கணுங்க. நான் 4 ஸ்பூன் சுகர் சேர்த்திக்கிறேன். ஏன்னா பிஸ்கட்டே கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், அதனால் 4 ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்திக்கிறேன். அடுத்து பால் சேர்த்திக்கலாங்க. பால் நான் 2 டம்ளர் பால் எடுத்து வச்சுக்கிறேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கலாம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி கரெக்டான பதம் வர வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 1 டம்ளர் பாலே போதுமானதாக இருக்குதுங்க. அதனால் 1 டம்ளரோடு நான் நிறுத்திக்கிட்டேன். அடுத்து நெய் சேர்த்திக்கலாங்க. ஃபஸ்ட்டு பிஸ்கட் நல்லா அரைச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் சுகரை ஒரு 4 ஸ்பூன் சுகர், அதுக்கப்புறம் 1 டம்ளர் பால் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நெய்யும் பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ற மாதிரி 1 ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூனோ நீங்கள் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றியாச்சுங்க. இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு முட்டையை உடைச்சி நம்ம ஊற்றிக்கலாம். முட்டை உடைச்சி இந்த பிஸ்கட் கலவையில் ஊற்றியாச்சுங்க. இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கேக் பேனில் சுற்றி எல்லா பக்கமும் எண்ணெயோ அல்லது நெய்யோ லைட்டாக ஊற்றி தடவி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வழுவழுப்பு தன்மை இருக்கும் கேக்கு எடுக்கிறப்போ. அடுத்து இப்போ கேக் பேனில் நம்ம கலக்கி வச்ச அந்த பிஸ்கட் கலவையை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போது அந்த பிஸ்கட் கலவையை கேக் பேனில் ஊற்றியாச்சுங்க. அடுத்து கேக் ஓவன்லேயோ அல்லது வேறு ஏதாவது பாத்திரத்துலேயோ ஒரு 3/4 மணி நேரம் வேக வச்சிங்கன்னா அருமையான பிஸ்கட் கேக் ரெடி ஆயிருங்க. இப்போ நாம் கேக் ஓவன் இல்லைங்க, இட்லி சட்டியில் நம்ம வைக்க போகிறோம். இப்போது இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி இந்த அடித்தட்டு இருக்குங்க, அதை அப்படியே குப்புற கமுத்தி அது மேலே கேக் பேன் அதை ஊற்றி வச்சு அந்த கலவையை அப்படியே மேலே வச்சிடலாங்க. வச்சு ஒரு 3/4 மணி நேரம் வேக விட்டோம்னா அருமையான பிஸ்கட் கேக் ரெடி ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கேக் 3/4 மணி நேரம் வெந்துருச்சுங்க. அருமையாக கேக் வந்துருக்குதுங்க. சூப்பராக வந்துருக்குது கேக்கு. பாருங்கள், அருமையான போர்பன் பிஸ்கட் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக வந்துருக்குதுங்க கேக்கு. வீட்லேயே சிம்பிளாக பிஸ்கட் மட்டும் வச்சு அருமையான கேக் செய்யலாங்க. குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காத நல்ல அருமையான கேக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன் வில்லேஜ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். குட் பை.